கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில சபை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் நாம் தேவ தியானத்துக்கென்று, வேத தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும், மன்னாவும் அதன் மேல் விழும். நேற்றிரவு இன்றைய காலை பொழுதுக்காக, ஆண்டவரே எனக்கு மன்னா கொடுங்க, என்ன வார்த்தை நான் எடுத்து தியானித்து பேசணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்திலே பைபிள் எடுத்து மடியில் எடுத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, என்ன மன்னாவை நான் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகாய் உணர்த்தினார். மன்னாவை பற்றியே பேசு, மன்னாவை பற்றியே பேசு. என்னுடைய இருதயத்தின் ஏவுதலால் இந்த வசனத்தை எடுத்தோம் பாருங்க. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் பொழுது மன்னாவும் அதன் மேல் விழும், மன்னாவும் அதன் மேல் விழும். மன்னா பொழிகிற நேரம் என்ன அப்படி நேரம்னா 4ஆம் ஜாமத்திலே, அதாவது 4ஆம் ஜாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகாலை 3லிருந்து காலை 6 மணி வரைக்கும், விடிய காலை அப்போதான் பொழுது விடிந்து வருது. 3 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் இந்த 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் தான் மன்னா விழும். இந்த 4ஆம் ஜாமத்தில் தான் சீசர்கள் நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருந்தாங்க. சாயங்கால வேளையிலே புறப்பட்டவர்கள் இந்த கலிலேய கடையில படகுல கிளம்பும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கலிலேய கடலுடைய நீளம் 13 மைல்கள். அதில் 4 மைல்கள் கடந்த உடனே எதிர்காற்று வந்துச்சு. யோவான்ல பெருங்காற்றுன்னு போட்டிருக்கும். அந்த எதிர்காற்றில் அவர்களால் தண்டு வலிக்க முடியல, பெருங்காற்றில் அந்த படகு நிலை நிற்க முடியல, கொந்தளிக்குது. அவர்கள் மீனவர்கள், நீச்சல் அடித்தாவது பிழைத்துக் கொள்வார்கள். ஆனாலும் பாருங்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கடலுடைய சீற்றம் அவ்வளவாக இருந்தது. அந்த நேரத்தில் தான், அந்த குறித்த ஜாமம் 4ஆம் ஜாமத்தில் தான் அழகாய் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். அதே போல நாம எந்த ஜாமத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதில் மன்னாவாகிய இயேசு நடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கையில கடலும் காற்றும் கொந்தளிக்குது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மை தூக்கிவிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைய தினத்திலே மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சற்று நேரம் தியானிக்கலாம். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியிலே ஒரு பெரும் துணையை, ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த மன்னா கிடைத்த இடம் எது அப்படின்னா இந்த சீன் வனாந்திரம். வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? வனாந்திரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. வனாந்திரம் என்பது ஒரு கரடுமுரடான வாழ்க்கையை, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. அங்கதான் தேவன் அநேக பாடங்களை கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, சொல்ல முடியாத பிரச்சனைகள் மத்தியில, எல்லா துன்பங்களின் மத்தியிலும் தேவன் சொல்லி கொடுக்கிற இடம் தான் அந்த வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல தான் கர்த்தர் நம்ம கை தூக்கி விடுவார். அப்பதான் ஒரு மனிதனுடைய இயல்பு தெரியும், யார் யார் நமக்கு உதவி பண்றாங்க, யார் யார் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நாம வனாந்திரத்துல இருக்கும்போது தான், நாம கைவிடப்பட்ட பிறகுதான், நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாத பொழுதுதான் அந்த மன்னாவினுடைய அருமை நமக்கு தெரியும். மன்னாவினுடைய அருமை நமக்கு தெரியும். இந்த மன்னா எப்ப விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அடுத்த மாதம் இங்க 15ஆம் தேதி சீன் வனாந்திரத்துல சேர்றாங்க. சரியாக 1 மாதம் 31 நாட்கள்ல அந்த எகிப்திலிருந்து எடுத்துட்டு வந்த இஸ்ரவேலர்களுடைய தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் தீந்துருச்சு. அப்ப போய் மோசேட்ட போய் சண்டை போடுறாங்க. எங்களை எகிப்திலிருந்து பசியில பட்டினியால கொள்ளும்படி எங்களை கூட்டிட்டு வந்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா 1 மாதம் கழித்து அவர்களோடு சண்டை போடுகிறார்கள். ஆகாரம் தீர்ந்து போன இடம், 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிகள். அந்த ஒரு தம்பதியாருக்கு 2 பிள்ளைகள்னா 24 லட்சம். மொத்தமா அந்த காலத்துல ஒரு 2 பிள்ளைகள்லாம் இருக்காது, நிறைய பிள்ளைகள் இருக்கும். அப்ப 30 லட்சம் ஜனங்கள். ஆகாரம் தீர்ந்து போன இடம், தின்பண்டங்கள் தீர்ந்து போன இடம், ஒன்றுமே அவங்ககிட்ட இல்லை. இந்த சமயத்துல வந்ததுதான் மன்னா. இந்த சீன் வனாந்திரத்துல தேவன் அவர்களுக்காக வானத்திலிருந்து இறங்கின அப்பம் தான் இந்த மன்னா. சங்கீத புஸ்தகம்
78ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்கள்ல தேவன் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். உங்களுக்கு பூலோகத்திலிருந்து மனுஷர் மத்தியிலே உதவி வரவில்லை என்றால் நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வர பண்ணுவார். மன்னாவை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்மிடம் உள்ள சுய பலம், சுய சம்பாத்தியம் தீர்ந்து போன போது, சுய பலமெல்லாம் தீர்ந்து, நம்முடைய சுயத்தின் பலன் தீர்ந்து தேவ பலனை நாம் எதிர்நோக்கி கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா. அது தெய்வீக ஆகாரம், அது தெய்வீக ஊட்டச்சத்து. மன்னா என்பது தெய்வீக ஊட்டச்சத்து. அதுக்குள்ளதான் எல்லா ரகசியங்களின், ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் எல்லாம் அந்த மன்னாக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அந்த மன்னாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். மன்னாவை பத்தி நம்ம ஒரு சில காரியங்களே தியானிக்க போறோம். இந்த மன்னா சேகரிப்பு என்பது உணவு எல்லாம் முடிந்த உடனே தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல வச்சு முதலாவதாக கொடுத்தாரு? வனாந்தரத்திலே, சீன் வனாந்தரத்துல வச்சு கொடுக்கிறாரு. ஏசாயா புஸ்தகம் 32:15 என்ன சொல்லுது? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். நாம கர்த்தருக்குள்ள இருந்தா எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நாம இருக்கும் பொருட்டு அந்த இடம் செழிப்பான இடமாகும். நாம வனாந்திரத்துல இருக்கலாம், ஆனா அந்த இடம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளியாகும். சரிங்களா? மன்னா அப்படின்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். மன்னா அப்படிங்கிற எபிரேய மொழிக்கு என்ன அர்த்தம்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த மன்னா வானத்திலிருந்து பெய்யும் பொழுது உடனே பூமியில பெஞ்சிடாது. அது இரவில தான் பெய்யும். அதிகாலையில இரவு பொழுதுல பெய்யும். முதலாவதாக மன்னா பெய்வதற்கு முன்பாக என்னென்னலாம் நிகழும் அப்படின்னா, முதலாவது ஒரு நல்ல காற்று பூமியை சுத்தம் பண்ணும். ஒரு காற்று அடித்து பூமியை சுத்தம் பண்ணும். அந்த காற்று அடித்து முடித்த உடனே வானத்திலிருந்து முதலாவதாக பனி விழும். ஏன்னா அந்த தெய்வீக மன்னா, பரத்திலிருந்து வரக்கூடிய மன்னா பூமியில பட்டு அசுத்தமாயிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடிய பொருள், அதை எடுத்து அப்படியே மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காற்றடித்து நிலத்தை சுத்தம் பண்ணி விட்டு அதற்கு பிறகாக பூமியிலே அந்த பனி விழுகும். பனி மீதுதான் மன்னா விழுகும். பனி மீதுதான் மன்னா விழுகும். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். மன்னா என்பது மூலப்பொருள். சரிங்களா? அது அப்படியே சாப்பிட முடியாது. அதை மன்னாவை சேகரித்து எடுத்து அரைத்து இடித்து மாவா கரைத்து அப்பங்களாகவோ பணியாரங்களாகவோ நாம் விரும்பிய வண்ணங்களாக பலகாரங்களாக சுட்டுக் கொள்ளலாம். அப்ப மன்னா என்பது மூலப்பொருள். அதை எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது. ஆனா ஏசு சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறாரு. 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுதும் 4000 பேருக்கு போஷிக்கும் பொழுதும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் பொழுதும் ரெடி டு ஈட் ஃபுட், உடனே சாப்பிடக்கூடிய உணவாக தேவன் அருளுகிறத பார்க்கலாம். அப்ப இந்த வானத்து மன்னா எப்ப விழுகும்? இருதயம் சுத்தமா இருக்கும் போதுதான் வார்த்தையில வந்து விழுகும். இருதயத்துல வந்து விழுகும். இருதயத்துல சுத்தம் இல்லை அப்படின்னா மன்னா நிக்காது. பாருங்க, இந்த மன்னா வெயில் ஏற ஏற உருகி போகும். வெயில் ஏற ஏற காலையிலே அவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து என்னைக்கு இன்றைய தினத்தில் நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது அதிகாலையில கண்டனையத்தக்க சமயத்திலே என்னை தேடுகிறவன் கண்டனைவான். அப்ப காலையில முழங்கால் படியிட்டு தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கேட்கும் பொழுது தேவன் மன்னாவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மன்னா என்பது மூலப்பொருள். சரிங்களா? அந்த மன்னாவை எடுத்து இடிக்கணும். ஒரு முக்கியமான ரகசியம் மன்னாவில் என்ன அப்படின்னா, மன்னா கையில எடுக்கும் பொழுது, சரிங்களா, அது திடப்பொருள், நல்ல கல்லு மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியாப்புல சொல்லணும்னா, ஜவ்வரிசி தெரியும் இல்லையா? ஜவ்வரிசி மாதிரி நல்லா உருண்டையா இருக்கும். ஆனா வெயில் ஏற ஏற அது உருகி போகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மன்னாவை எடுத்தா என்ன ஆகும்? தண்ணி மாதிரி போயிடும். சரிங்களா? நம்ம நோக்கத்துக்கு எந்திரிச்சு ஜெபிக்க முடியாது. அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவனுக்கு தேவனுடைய மன்னா வெளிப்படும். இல்லை, எனக்கு தூக்கம் தான் முக்கியம், உலக பிரகாரமான காரியங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மன்னா அவனுக்கு கிடைக்காது. கண்டனைத்தக்க சமயத்திலே நாம் தேட வேண்டும். மன்னா என்பது ஒரு கிஃப்ட், ஒரு வரம், பரத்திலிருந்து வருகிற ஒரு வரம். சரிங்களா?
அப்ப இந்த மன்னா தெய்வீக ஊட்டச்சத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த மன்னாவை நாம் தினமும் சேகரிக்கணும். தினமும் இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்படி கிடையாது. வார்த்தைனாலே பிழைப்பான் மனிதன். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். அப்ப மன்னாவை நாம் காத்து கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு மன்னாவை பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சா சூரியன் வந்து அந்த மன்னாவை உருக்கி போட்டு விடும். மன்னா காணாம போயிடும். சரிங்களா? இப்ப சங்கீதம் 78:24 இந்த மன்னாவை குறித்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வானத்து தானியமாகிய மன்னா. வானத்து தானியம், பூமியில பல தானியங்கள் இருக்கிறது. ஆனா தேவன் வேதம் அழகா என்ன சொல்லுதுன்னா, வானத்து தானியமாகிய மன்னா. எவ்வளவு வீரியம் மிக்கது! அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பரலோகத்துல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்னா, உனக்கு நான் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப மறைவான மன்னாவை புசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் பெறும். அங்கே முதல் 10 தலைமுறைகள்ல எல்லாம் அதிக வாழ்நாட்கள் வாழ்ந்தாங்க. ஏன்னா பூமிக்கு மேலே ஒரு நீர் சுழற்சி காணப்பட்டது. நீரினாலான மேகங்கள் நிறைய இருந்தது. அதனால அவங்க வயசானது போக நல்ல இளமையாக இருந்தாங்க. சரிங்களா? அதே போல இந்த வனாந்திர பயணத்துல 40 வருடங்கள் அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவும் இல்லை, அந்த பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை, ஒருவனும் வியாதிப்படலை. ஏன்? என்ன காரணம்? மன்னாவை புசித்தார்கள். அதே போல நாம பரலோகத்துல நாம் ஜெயம் கொண்டு பரலோகத்துக்கு போகும்போது தேவன் அளிக்கக்கூடிய ஈவுகளில் ஒன்று மறைவான மன்னாவை நமக்கு புசிக்க கொடுப்பார். இது எங்க இருந்து வந்தது? வானத்திலிருந்து தேவன் அருளிய ஈவு. நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இந்த மன்னா இறங்கி வருகிறது, இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மன்னா என்பது எப்படி விழுவும்? என்னாகும்? 11:9 அதிகாலையிலே முதலாவதாக ஒரு நல்ல காற்றடித்து பூமியை சுத்தம் பண்ணும், பிறகு பனி பெய்யும், பிறகுதான் இந்த மன்னா அழகாக பூமியிலே வந்து விழும். அப்ப இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுதுதான் மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, யாத்ராமம் 16:31 என்ன போட்டிருக்குது? இந்த மன்னாவுடைய அளவு கொத்துமல்லி சைஸ். கொத்துமல்லி தெரியுமில்ல, கொரியாண்டர் சீட்ஸ், அது போல சின்ன உருண்டை. மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது. உப்பு கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா உப்பு போட்டாதான் டேஸ்ட். மன்னா ஒரு வார்த்தை தானே தேவன் கொடுத்திருக்கீங்க, அந்த ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு போதுமானது. இந்த 4ஆம் ஜாமம் அப்படின்னா சொன்ன இல்லையா, இந்த 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 காலை 6 மணி வரைக்கும் அந்த சீசர்கள் படகுல தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அதிகாலையில் நடந்து வர்றார். அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கணும் சொல்லும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலும் ஒரு எழுத்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வா. அப்ப மன்னா சிறியதா இருந்தாலும் வாழ்க்கையிலே நடக்க போதுமானது. இயேசு என்ன சொல்றாரு? அந்த வா என்ற ஒரு எழுத்துல பேதுரு நடந்துட்டான் பாருங்க. அநேக சொல்லுவாங்க பேதுரு விழுந்துட்டான்னு. விழுந்துட்டது 2வது விஷயம், ஆனா நடந்ததை பார்க்கணும். ஒரு மனிதன் தேவகுமாரனுக்கு ஒப்பா சற்றையாயிலும் கொஞ்சம் தூரத்துல அவன் நடக்கிறத பார்க்கலாம். அதனால இது கொஞ்சமான வார்த்தை என்ன கொடுத்திருக்காரு? ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, 2 வார்த்தை தான் சொன்னாரு, அப்படி கிடையாது. வார்த்தை வந்ததா. மன்னா என்பது சிறிய அளவு, கொத்துமல்லி சைஸ் தான். அடுத்து பார்க்கலாம், மன்னாவின் நிறம் என்ன அப்படின்னா, அது என்னாமம் 11:7 பிரகாரம் அதன் முத்தின் நிறம், அது வெண்மையின் நிறம். முத்தின் நிறம், அது வெண்மையின் நிறம். தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது, உண்மையுள்ளது. சரிங்களா? அதுல பொய் இல்லை, சற்றேனும் பொய் இல்லை. சரிங்களா? அந்த நீதிமான்களுடைய வஸ்திரம் என்ன வண்ணத்துல இருக்குமா? வெண்மை நிறமானது. அந்த மன்னா வெண்மை நிறமாக முத்துக்களை போன்று காட்சியளிக்கிறது. தேவனுடைய வசனமும் நமக்கு பரிசுத்தத்தை, உண்மையை, வல்லமையை காட்டுகிறதாக இருக்கிறது. அந்த மன்னாவுடைய ருசி எப்படி இருக்கும்? தேவனுடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேதம் அழகா சங்கீதத்திலே சொல்றத பார்க்கலாம். என்னாகும் 11:8 அதனுடைய ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பிட்ட ருசி. இன்னும் நல்லா போட்டிருக்கும், புது ஒளிவே எண்ணெயின் ருசியாக இருக்கும். சரிங்களா? பழைய அப்பம் கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா
நான் இந்த மன்னாவை குறித்து ஏற்கனவே 2-3 தடவை பேசியிருக்கேன். ஆனா அப்படி கிடையாது. இந்த மன்னாவை நான் இன்னைக்கு பேச போறேன்னு தெரிஞ்சு நேற்று இரவு மறுபடியும் நான் உட்காந்து இதை வேற மாதிரி எப்படி பேசுறது, புது புது விஷயங்களை எப்படி எடுக்கிறது, இந்த 4ஆம் ஜாமம் விஷயம் எல்லாம் நேற்று இரவில உட்கார்ந்து தியானித்து மன்னா புது புது ருசியாக இங்க வந்து விழுந்திருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த மன்னாவுடைய ருசி என்ன ருசி? 2 வகையான ருசியை குறிக்கிறது. முதலாவது புது ஒலிவ எண்ணெயின் ருசி, 2வது தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பான ருசி. அதே போல இந்த வார்த்தை பாருங்க, சரிங்களா? தேவனிடமிருந்து புதிய புதிய வார்த்தைகளை இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தை பேசுறார், நாளைக்கு ஒரு வார்த்தை, நாளை கழிச்சு ஒரு வார்த்தை. வாழ்க்கையில அன்றாட ஆசீர்வாதத்திற்காக, தினந்தின தேவைகளுக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, பயணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக தனித்தனியாக பிரித்து பிரித்து தேவன் வசனங்களை உள்ளே அடுக்கி வைத்திருக்கிறார். மன்னாவை பெற்றுக்கொள்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து பார்க்கலாம், இந்த மன்னா வெயில் ஏற ஏற உருகி போகும். யாத்ராகமம் 16:21. சரிங்களா? பொறுக்க வேண்டிய நேரத்தில் பொறுக்கிடணும், சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் சபைக்குள்ள வந்துடணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்திடணும். அப்பா தேவன் சந்தோஷப்பட்டு வார்த்தையை கொடுப்பார். வார்த்தையில தான் எல்லாமே இருக்குது. நான் லேட்டா போறேன், மன்னா கிடைக்காது. ரூத்தும் நகோமியும் வார்கோதுமையின் அறுப்பின் துவக்கத்திலே சபைக்குள்ளே பெத்லகேமுக்குள்ளே வந்தாங்க. அப்ப ரூத்து அவ சபைக்குள்ளே சீக்கிரமா பெத்லகேமுக்குள்ள வந்ததுனால போவாசுக்கு மனவாட்டியானா. லேட்டா வந்திருந்தா அவ புத்தி இல்லாத கன்னிகளை போல அணைந்து போன தீவெட்டியாக ஆயிருப்பா. அப்ப வர வேண்டிய நேரத்துல சபைக்குள்ளே உள்ளே வந்து விட வேண்டும், உள்ளே வந்து விட வேண்டும். இல்லைன்னா வெயில் ஏறிடும், மன்னாவே பொறுக்க முடியாது, மன்னாவே பொறுக்க முடியாது. அடுத்து என்ன அப்படின்னா 16:21 அவரவர் தான் பொறுக்கணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்துருச்சுன்னா ஓட்டு மட்டும் நீங்க போடுறீங்க இல்லையா, அதே போல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நீங்க தான் பொறுக்கணும். இல்ல என் பிள்ளை வாலிப பிள்ளையா இருக்கிறான், சரிங்களா, அவனுக்கு பதில நான் பொறுக்கிறேன், அவனுக்கு பதில நான் ஜெபிக்கிறேன், அது ஒத்துக்கப்பட மாட்டாது. யார் கை கால்கள் நல்லா சுகமா, கண் பார்வை தெளிவா, நல்ல ஞான புத்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான வார்த்தையை அவர்கள் தான் முழங்கால் படியிட்டு பெற்றுக்கொள்ளணும். குழந்தைக்கு சாப்பிட முடியாது, ஊட்டி விடுற வயது அப்படின்னா நீங்க அந்த பிள்ளைகளுக்காக நீங்க தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாம். ஆனா பிள்ளை எழுந்து நடக்குது, ஓடுது, படிக்குது, உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுது அப்படின்னா அந்த பிள்ளை தான் அதற்குரிய மன்னாவை பொறுக்கணும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அவர் தான் பெருக்கணும். ஒரு ஓமர் 2 படி, ஒரு ஆள் 2 படி பெருக்கணும், ஒரு ஆளு 2 படி பொறுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் காலையில சாப்பிடணும், மதியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க. அப்ப உங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு தேவன் 1 ஓமர் அளவுக்கு பொறுக்க சொல்லியிருக்காரு. 1 ஓமர்னா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது 2 படி, 2 படி நீங்க பொறுக்கணும். அதை பொறுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் பார்ப்போம், அந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய ஒரு கோடி பை நிறைய எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வீட்டுல வந்து அளந்து பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 16:18 படி மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிஞ்சினதும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாலும் பெரிய வார்த்தை கொடுத்தாலும் எல்லா வார்த்தையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா வல்லமை, ஆசீர்வாதம். அதனால மன்னாவை அதிகாலையிலே நாம் பொறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப கரெக்டா பொறுக்கணும், கரெக்டா பொறுக்கணும். நாளைக்கு சர்ச்சு, சண்டே ஓய்வு நாள், அதனால சரிங்களா அந்த ஓய்வு நாளையும் நம்ம மறுதளிச்சு விட்டு வேலைக்கு போக கூடாது. ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சபையில இருக்கணும். ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்காத சம்பாதியத்தை மற்ற 6 நாட்கள்லயும் உனக்கு வைத்திருக்கிறார். அதனால 5 நாள் நீ 1 ஓமர் பொறுக்கலாம். 6வது நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தேவன் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆண்டவர் இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னுடைய சமூகத்தை, சபையை, சந்நிதியை கனப்படுத்தி நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ எனக்கு முன்னுரிமை, முதல் உரிமை தரும் பொழுது நான் உன்னை மலைகளின் மேலே தூக்கி வைப்பேன் அப்படிங்கிறார். உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய அந்த ஓய்வு நாளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? யாத்ராகமம் 16:21 அவர்கள் ஓய்வு நாளிலே மன்னாவை தேடியும் காணாமல் போய்விட்டார்கள். நாம சபைக்கு வர்ற நேரத்துல வேலைக்கு போனா அந்த வேலைக்கு உரிய ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஓய்வு நாளில் மன்னா விழாது, அதை தேடி சிலர் புறப்பட்டார்கள், மன்னாவை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஓய்வு நாள்னா ஓய்ந்திருக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் 6 நாள் உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவனை விட நம்ம ஒன்றும் பெரியவங்க கிடையாது. அதனாலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்ந்திருக்க வேண்டும். அதை முடிக்கலாம். நாம் கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரிங்களா? இந்த ஓமர் மன்னா யாத்ராவும் 16ஆம் அதிகாரம் 34, 33, 34 வசனங்கள்ல ஒரு ஓமர் 2 படி மன்னா கர்த்தருடைய சந்நிதியிலே வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மன்னா எவ்வளவு கனத்தை பெற்றது. உடன்படிக்கைக்குள்ள பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மன்னா நம்முடைய இருதயத்துல இருக்கணும். சரிங்களா? அது கெட்டு போகாது. மற்ற இடத்துல எல்லாம் வச்சிருந்தது கெட்டு போச்சு. ஒரு நாள் மீறி வச்சிருந்தா அந்த மண்ணா கெட்டு போச்சு. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்திருந்த மண்ணா கெட்டு போல. அதே போல தேவனோடு நாம் பண்ண இந்த இருதயத்தோடு பண்ண உடன்படிக்கை பெட்டியான இருதயத்துல மன்னாவை வைத்திருக்கும் பொழுது அது கெட்டு போகாது. நாம் வாழ்ந்திருப்போம். அதனால காலையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்னாவை சேகரிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.